அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ரொம்ப ஒரு பயனுள்ள யூஸ்ஃபுல்லான டிப்பு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து வீட்டில் அணியே அடிக்காமல் ஒரு சில பொருளை வச்சு நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் கிச்சன் டிப்பு உங்களோட இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிப்பு அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா? ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம கிச்சன் டவலை வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணலாம். அதுக்கு ரீன் எடுத்துக்கிறோங்க, அப்படி இல்லைன்னா குளோராக்ஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோங்க. இந்த மாதிரி கிச்சன் டவலு ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே சும்மா சோப்பு பவுடர் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அழுக்கு எண்ணெய் பிசுலாம் அந்த அளவுக்கு போகாது. முக்கியமாக வெள்ளையில் அதை விட போகாது. கலரும் அதே மாதிரி தான். ஒரு சிலர் கலர் துணி வந்து நம்மளுக்கு டப்புன்னு ஒரே நாளில் போயிடும், அதாவது கலர் போயிடும். ஆனால் ஒரு சிலர் கிச்சன் டவல் வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் லிக்விடு போட்டுட்டு துணி துவைக்கிற லிக்விட் போடுங்க. லிக்விடை சோப் போடுற 1 ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு குளோராக்ஸ் இல்லை ரெயின் போடுங்க. ஓகேயா? இப்போ நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிட்டோம். இப்போ நம்ம புழிஞ்சிட வேண்டியதுதான். நம்மளுக்கு அந்த குழம்பு கரை எல்லாமே நம்மளுக்கு நீட்டாகவே போயிடும். அதோட எண்ணெய் பிசுன்னு எதுவுமே இருக்கவே இருக்காது. நீங்கள் கிச்சன் டவலை வந்து டெய்லியே நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணிடுங்க. வெறும் சோப் பவுடர் மட்டும் போட்டு செஞ்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி விழுவிழுப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். வெள்ளை டவல் கூட நீங்கள் கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த குளோராக்ஸ் போட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா நம்ம வந்து கலர் டவலை விட நம்மளுக்கு வெள்ளை டவல் வந்து நம்மளுக்கு அழுக்கு இருக்குது நல்லாவே தெரியும். அப்போ நம்ம டெய்லி அதை வாஷ் பண்ணிடுவோம். இது வந்து இந்த துணி வந்து நான் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை எனக்கு வீணாக போச்சுன்னா நான் மாற்றிடுவேன். இந்த கலர் துணி கூட நான் போடுறேன். இது எல்லாம் ஒரு அந்த பச்சை இது இன்னொரு கலர் 3மே நான் ஒத்தாப்பில் வாங்கினேன். ஆனால் இது வந்து ஒரு தடவை வாங்கிட்டு வந்தேன் ஒரு 3 மாதம் முன்னுக்கு. ஒரே ஒரு நாள் தான் கிச்சனுக்கு யூஸ் பண்ணிட்டு குளோராக்ஸ் ஊற்றினேன். அப்படியே வெள்ளையாக போயிடுச்சு. இப்போ அது வந்து நான் வந்து மிக்சிக்கு கீழே போட்டிருக்கிறேன். அது ஏன்னு தெரியலை. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி உள்ள டவல்கள் வாங்கிக்கிட்டோம்னா நம்மளுக்கு குளோராக்ஸ் ஊற்றினாலும் ஒன்றும் இல்லை, அப்படி இல்லை வெள்ளை வாங்கிக்கிறேன். இல்லைன்னா இந்த மாதிரி டவல் இந்த கட்டமாக இருக்கும். இந்த டவலாம் குளோராக்ஸ் ஊற்றி நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து வைக்கலாம். அந்த டவல் அந்த பிங்க் மட்டும்தான் எனக்கு போச்சு. அது ஏன்ட்டு எனக்கு தெரியலை என்ன காரணத்தில். அதனால் அதை நான் சும்மா வந்து ஏதாவது தொடச்சிட்டு லேசான இதை துடைக்கிறதுக்கு மட்டும் நான் வச்சுருக்கிறேன். இல்லை கீழே விரித்து நான் சமயத்தில் டிப்பு வீடியோ எடுப்பேன். அவ்வளோதான். இப்போ அவ்வளோதான். நம்ம வந்து எல்லா துணியுமே நம்ம இது பண்ணிட்டோம். ஒரு துணி வந்து நம்ம வந்து ஐஸ் பெட்டியில் வந்து இருக்கும் வச்சுருப்பேன், பக்கத்தில் போட்டு வச்சுருப்பேன். 2 வந்து கிச்சன் டவல். அவ்வளோதான். 2 தான் யூஸ் பண்ணுவேன் கிச்சனுக்கு. ஏன்னா எனக்கு வந்து அந்த சிங்கில் வந்து ஒரு நீட்டமாக ஒரு டேபிள் இது இருக்கும், அடுப்படிக்கு ஒன்று இருக்கும். அதனால் அந்த பக்கம் ஒரு துணி, இந்த பக்கம் ஒரு துணி. பச்சை கலர் வந்து அடுப்பில் வச்சுருப்பேன். அந்த இன்னொரு கலர் இருக்குல்ல, பர்பிள் கலர் மாதிரி, அது வந்து நான் வந்து இந்த பக்கம் வச்சுருப்பேன். சீங்க நாடி வச்சுருப்பேன். இந்த 2 துணியும் யூஸ் பண்ணுவேன். வெள்ளை வந்து எக்ஸ்ட்ராண்டா ஐஸ் பெட்டியில் மேலே ஒரு அந்த கதவுல வச்சுருப்பேன். அவ்வளோதான். இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. இந்த 2 டவலுமே நான் யூஸ் பண்ணி இப்போ வெள்ளை வந்து புதுசாக வாங்கினது, வாங்கி கிட்டத்தட்ட இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். இது நான் வச்சுருக்கிறேன். இந்த டவல் இல்லைன்னா என்ன சமயத்தில் வெள்ளை கிடைக்காது. குட் மார்னிங் டவல் சமயத்தில் எனக்கு கிடைக்காது. அதனால் நிறையவே வாங்கிடுவேன். ஒரு 20 பீசஸ் ஒன்றா இருக்கும், அதை வாங்கிடுறது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ சுத்தமாகிடுச்சின்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டிப் நம்பர் 2, நம்ம எல்லார் வீட்லையுமே டூத் பேஸ்ட் இருக்கும். சரி, அதை வச்சு நீங்கள் டைல்ஸ்களோட இடையில சிமெண்ட் சமயத்தில் சில இடத்துல இருக்காது, மதிலுக்குள்ளது. அதை வந்து நீங்கள் வந்து நல்லா கரெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சுக்கலாம். வெள்ளை சிமெண்ட் போட்டு வைக்கலாம். வெள்ளை சிமெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே கோல்கட்டு இருக்கும். அதை வச்சு நம்மளுக்கு கொஞ்சோண்டு தான் தேவைப்படும். வெள்ளை சிமெண்ட் நிறையாவே வாங்கணும், அப்போ அது வேஸ்ட்டு தானே. இந்த மாதிரி வச்சுக்கிறேங்க. இது உங்களுக்கு எதுவுமே ஆகவே ஆகாது. வெள்ளை சிமெண்ட் மாதிரியே இருக்கும். நான் வச்சதுக்கும் வைக்காததுக்கும் நீங்களே வித்தியாசத்தை பாருங்கள். அது வச்சது, இது வைக்காது. இவ்வளோ தான். அந்த இடைகளில் வந்து நம்மளுக்கு சமயத்தில் சிமெண்ட் சமயத்தில் அவங்க சமயத்தில் வைக்க மாட்டாங்க. சில நேரத்தில் விட்டு போயிடும். சில நேரத்தில் நம்மளுக்கு அந்த சிமெண்ட் வந்து அப்படியே அரைச்சது மாதிரி ஆயிரும். அப்படிலாம் இருக்குல்ல, இப்படி வச்சுக்கிறோம். அதனால உங்களுக்கு எறும்பெல்லாம் அந்த டைல்ஸ் இருக்குலேருந்து உங்களுக்கு வராது. மூடிடணும். இந்த மாதிரி டைல்ஸ் உள்ளுக்கெல்லாம் நம்ம மூடிட்டேன்டா உங்களுக்கு எறும்பு தொல்லைகள் உங்களுக்கு வராது. இல்லைன்னா அதுலேருந்து உங்களுக்கு எறும்புலாம் வெளியாகும்ல, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறோம். ஓகே, இப்போ வாங்க அடுத்த டிப்புளுக்கு போகலாம். இப்போ வாங்க எங்கள் ஊர் ஸ்டைலில் ஒரு பணியாரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டிப்புளுக்கு போவோம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிப் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பணியாரம் அப்படியே பொண்ணு கலரில் அப்படியே பவுன் கலரில் நம்ம எடுக்கணும். அப்போ தான் அது பணியாரம் நல்லாவே இருக்கும். ஒரு முட்டை எடுத்துக்கிறேங்க இதுக்கு. இதோட சேர்த்து நம்ம முட்டை, சீனி, தேங்காய் பால், பேக்கிங் சோடா, உப்பு, அதுக்கப்புறம் மைதா மாவு அது போடுறோம். 1 கப்பு மாவு சீனி போடுங்க. 1 கப்பு சீனி, 1 முட்டையை போட்டு நல்லா அடிச்சுக்கிறேங்க. இந்த கப்பு கணக்குன்னு பார்த்தா ஒரு 100 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் தேங்காய் பால் போடலாம். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் மில்க்கும் போடலாம். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சோன்னு போடுங்க. அப்புறம் பேக்கிங் சோடா கொஞ்சோன்னு போடுங்க. கொஞ்சம் போடுங்க. போட்டு நல்லா நல்லாவே அடிச்சுக்கிறேங்க. நல்லா சீனி, இந்த முட்டை, பால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க.
மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழைப்பழம் அதே கப்பில் 1 கப்பு. வாழைப்பழம் பெரிய வாழைப்பழமாக இருந்தால் ஒரு 2 வாழைப்பழத்தில் உங்களுக்கு அந்த கப்பு வந்துடும். நல்லா நச்சு அதில் அள்ளிக்கிறங்க. சின்னதாக இருந்தால் ஒரு 5-6 வாழைப்பழம் நீங்கள் போடணும். ஓகேயா? நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இந்த எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இதுக்கப்புறம் நம்ம போடுறது வந்து மெயின் பொருள் வந்து மாவு. போண்டா செய்கிற மாவு போடுங்க. கொஞ்சோண்டு 1/4 கப்பு தண்ணி ஊற்றுங்க. அப்புறம் தண்ணி பற்றலைன்னு இன்னொரு 1/4 கப்பு ஊற்றிக்கிறங்க. மொத்தத்தில் நம்மளுக்கு வந்து 1/2 கப்பு தண்ணி நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். நம்ம மாவுக்கு தக்கன போட்டுக்கிறணும். நம்மளுக்கு இதுக்கு வந்து மாவு வந்து கரெக்டாக 3 கப்பு நம்மளுக்கு கரெக்டாக வரும். அதே கப்பில் எந்த கப்பில் சீனி எடுத்தோமோ, எந்த கப்பில் வாழைப்பழம் எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப்பு மாவு போட்டுக்கிறேன். முதல்ல 1 கப்பு மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கப்பை போடுங்க. அப்படியே போடுங்க. இப்போ நம்ம 3 கப்பு மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குறைச்சி பார்த்தாலும் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கணும். கூடுதலாக நேரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ராத்திரிக்கு செஞ்சு பிணைஞ்சி வச்சுட்டு காலைல சுடணும். இல்லைன்னா காலையில் பிணைஞ்சி வச்சுட்டு ஈவினிங் செய்யணும். அவ்வளோதான். அது நல்லா பொங்கி போய் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது அப்படி கண்ணு நல்லாவே இருக்கும். எங்கள் ஊர் ஸ்பெஷல் இது பணியாரம். சரியா? நாங்கள் இப்படி தான் பணியாரம் செய்வோம். ஆனால் வந்து நீங்கள் ஊற வைக்கிறதா இருந்தால் அந்த பேக்கிங் சோடாவை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து 1/2 மணி நேரம் மட்டும்தான் ஊற வச்சு நான் வந்து செய்ய போகிறேன். இது வந்து நான் வந்து ஈவினிங்கில் செய்கிறேன். 5 மணிக்கு டீ கலக்க வந்தேன். டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, சரி வாழைப்பழம் இருக்கே நம்ம இதை செஞ்சிடலாமே அப்படின்ட்டு அதோட உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வச்சுக்கிறோங்க. இன்னும் நம்ம வந்து ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் சென்று பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கரண்டி தண்ணி மட்டும் ஊற்றணும். நம்ம ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சாஃப்டாக வராது நம்மளுடைய பணியாரம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எண்ணெயை குடிக்கும். அதை பார்த்துக்கிறணும். ஓகே. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓரளவு பொங்கி போயிருக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் குறைச்சி பார்த்தாலும் 2 மணி நேரம் ஊற வைங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஒரே ஒரு கரண்டி, அதே கரண்டியில் ஒரே ஒரு கரண்டி தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே. இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம வந்து பணியாரத்தை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சல்ல போகிறோம். இது வந்து பணியாரம் வந்து 2 மாதிரி செய்யலாம். மொத்தம் நம்ம கணக்குன்னு பார்த்தா 4 மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி எண்ணெயிலையும் போட்டு பொரிக்கலாம். தோசைக்கல்லில் போட்டு நம்ம வந்து எடுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு அதே நேரத்தில் குழிப்பணியார சட்டி இருக்குல்ல, அதுலேயும் நீங்கள் போட்டு எடுக்கலாம். ஒரு கரண்டியை ஊற்றி ஒரு பணியாரமாக போட்டு எடுக்கலாம். எங்கள் ஊர் சைடுனாடி அப்படி தான் செய்வாங்க ஆரம்ப காலத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. இப்போ எல்லாருமே இப்படி தான் செய்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேண்டாம் அப்படின்ட்டா நீங்கள் வந்து குழிப்பணியார சட்டியில் வந்து ஒரு கரண்டியை ஊற்றி எண்ணெயை தடவிட்டு செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் தோசைக்கல்லில் செய்யலாம். நம்ம வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கு நல்லா பொங்கி இருப்பாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சமாக நம்ம பேக்கிங் சோடா போட்டோம்ல, அதனால் நம்மளுக்கு நல்லாவே பொங்கி இருக்குது. நல்லா பவுன் கலரில் எடுத்துடணும். பணியாரமாக இருந்தால் பவுன் கலரில் எடுத்துடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப கறி கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. என் பேரன்லாம் கொஞ்சம் கருப்பாக இருந்தாலே சாப்பிட மாட்டாங்கிறாரு. ஏன்னு தெரியலை. அவருக்கு அம்மா நல்லா பொண்ணு கலரில் அப்படியே பவுன் கலரில் தான் பொரித்து கொடுப்பாங்க. இங்கே கூட வந்தால் கூட நான் மாவை பிணைஞ்சு கொடுத்துருவேன். அம்மா நல்லா பொறுமையாக செய்வாங்க. இந்த மாதிரி எடுத்துட வேண்டியதான், முடிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் அடுப்பை நம்ம ரொம்ப ஏற்றியும் வைக்கக்கூடாது, ரொம்ப லோவிலையும் வைக்கக்கூடாது, மீடியம்லேயே வச்சுக்கிறோங்க அடுப்பை. அவ்வளோதான். ஒரு சட்டி பணியாரம் ரெடி. நம்மளுக்கு இது 4 பேருக்கு இது தாராளம், 3 பேருக்கே தாராளம், 4 பேருக்கும் தாராளம். ஓகேயா? இது மொத்தம் ஒரு 12 என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். 12 15 தெரியல. இப்போ நம்மளுடைய குட்டி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயில் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில், 10 நிமிஷம் கூட இல்லை, 5 நிமிஷத்தில் நம்ம வந்து அரைச்சி அள்ளிட்டோம். அவ்வளோதான். ஒன்றா செய்கிறதுக்கு இந்த மாதிரி மொத்தமாக போட்டு செஞ்சிடலாம். அதே நேரத்தில் பெரிய பணியாரமும் நம்ம செய்யலாம். ஒரு கரண்டி தோசை கரண்டி இருக்குல்ல, அதில் ஒரு கரண்டியை நீங்கள் ஊற்றி அந்த எண்ணெயில் அப்படியே மிதுக்குன்னு எடுத்து வச்சு சாப்பிட்லாம். ஆரம்ப காலத்தில் அப்படி தான் செய்வாங்க. இப்போ எல்லாருமே இப்படி தான் மினி பணியாரம் தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி அப்படி கண்ணுங்கண்ணா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓட்டையாக இருக்கும். நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எங்கள் ஊர் ஸ்டைலில் செய்கிற பெரிய பணியாரத்தை செஞ்சு காட்டுறேன். ஒரு கரண்டி ஊற்றிடுங்க. ஒரு பணியாரமாக போட்டு எடுக்கணும். இதுக்கு என்ன சட்டி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் உயரமாக இருக்கணும். எண்ணெய் வந்து கொஞ்சம் சட்டி கொஞ்சம் உயரமாக உடுக்கமாக இருந்துச்சுன்னா எண்ணெய் நம்மளுக்கு நல்லா கூடுதலாக இருக்கும்ல. இதே எண்ணெய் ஊற்றினா கூட நம்மளுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும், கொஞ்சம் உயரமாக இருக்கும் எண்ணெய். அவ்வளோதான். ஆனால் இது வேகணும், நல்லா வேகணும்னா உள்ளுக்கு வேகாது, அதை பார்த்துக்கிறணும். சரியா? அதனால் அடுப்பு வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சே தான் வைக்கணும் நீங்கள். அவ்வளோதான். நம்மளுடைய பணியார வேலை முடிஞ்சிருச்சு. பேலன்ஸை நான் எடுத்து வச்சுட்டேன். கடல தோசைக்கல்லில் வச்சு செய்யலாமே அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன். இதுவே நிறையா எங்களுக்கு. அவ்வளோதான். சாஃப்டான பணியாரம் அப்படியே பவுன் கலரில் எடுத்துடணும். ஓகே. கண்டிப்பாக இந்த பணியாரத்தை செஞ்சு சாப்பிட்டு
தோசைக்கல் உங்களுக்கு என்ன வேண்டாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோசைக்கல்லில் வந்து சும்மா ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு கரண்டி, சின்ன சட்னி கரண்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கரண்டி வைங்க. பெரிய கரண்டியாக இருந்துச்சுன்னா 1 வைங்க. 1 வச்சு கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வந்து நல்லாவே பொன்னிறமாக போயிடும். அப்புறம் திருப்பி விட்ருங்க. அப்புறம் நல்லா வெந்த பிறகு அடுப்பு வந்து ரொம்ப மீடியம்லேயே வைங்க, லோவிலே வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேகும். சரியா? இப்போ வாங்க அடுத்த டிப்புழு போகலாம். நம்ம வந்து அணியே அடிக்காமல் நம்ம எப்படி சில இதுகளை செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து கிச்சன் கேபினெட் கதவுலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒட்டுறது மாதிரி இருக்குங்க. இப்போ தெரியுமா, அதை வாங்கி ஒட்டிடுங்க. ஆனால் அந்த கம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும், அந்த அளவு பார்த்துக்கிறணும். சரியா? பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து இதில் பொரிஞ்சட்டி, பால் பானை எல்லாமே நீங்கள் வந்து தொங்க விட்டுக்கலாம். கம்மு நம்மளுக்கு சரியில்லைன்னா டப்புன்னு கீழே விழுந்துடும், அதை பார்த்துக்கிறணும். ஓகே, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு கதவுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லாவே நீங்கள் வச்சிடலாம். ஓகே, இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கதவுகள் ஆனால் ரொம்ப கனத்த இதை வச்சிடக்கூடாது. ஆப்பச்சட்டி, பால் பானை, பால் சட்டி, இந்த மாதிரி பொரிஞ்சட்டி எல்லாமே நீங்கள் வைக்கலாம். ஓகே, இப்போ வாங்க அதே மாதிரி அடுத்த டிப்புழு போல் டவல் தொங்க விட்றோம். கை துடைக்கிற டவல் டாய்லெட் வாசலில் கிச்சன்லலாம் நம்ம தொங்க விடுவோம்ல, அதுக்கு நம்ம ஆணியே அடிக்காமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்முள்ள கிளிப் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மதிலில் நல்லா ஈரத்தை தொடச்சிட்டு நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு துணியெல்லாம் நல்லா சூப்பராக நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். டவல்லாம் தொங்க விட்டுக்கலாம். அது வந்து நம்ம வாங்கும்போது 2 வெள்ளி 40 காசுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆன்லைனில் இன்னும் சீப்பாக தான் விற்கிறாங்க. டிக்டாக் ஆன்லைனில் இன்னும் சீப்பு 1 வெள்ளி 1.5 வெள்ளி 50 காசுக்கெலாம் இருக்குது. அந்த மாதிரி பார்த்து வாங்கிறங்க. என்ன நம்மளுக்கு அந்த கம் வந்து ரொம்ப பழசாயிடக்கூடாது. அது மட்டும்தான் நம்மளுக்கு இதாக வேஸ்ட் ஆயிரும். அதான் ஒன்று. அதை நம்ம பார்த்து வாங்கினோம்னா இது புதுசாக பழசான்னு பார்த்து வாங்கிடலாம். ஆன்லைனில் அது செக் பண்ண முடியாது. திடீர்னு பழசாக அனுப்புனாங்கன்னா அந்த கம்மு வந்து விட்டுருச்சுன்னா நம்மளுக்கு கீழே விழுந்துடும். அதான் ஒரு பிரச்சனை. கண்டிப்பாக இது எனக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறங்க முடிஞ்சால். நம்ம ஆணியே அடிக்காமல் நம்ம வந்து சிங்கில் வந்து ஒரு இதை கிளிப்பு மாதிரி அப்படி மாட்டி விட்ருக்காங்க. இது வந்து இந்த மாதம் தான் வாங்கினாங்க, 1ஆம் மாதம் தான் வாங்கினாங்க என் வீட்டுக்காரவங்க. இது வந்து நம்ம பஞ்சு இதெல்லாம் ஸ்டீல் ப்ரெஸ் எல்லாமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. நான் என்ன யூஸ் பண்ணலாம், நான் மாட்டி வச்சுருக்காங்க. ஏன் நான் யூஸ் பண்ணலைன்னா, நான் வந்து ஏற்கனவே இந்த சிங்குக்கு உள்ள இதில் வந்து நான் அந்த பஞ்சு இது வச்சுருக்கனால இதை யூஸ் பண்ணலை. அதை பார்த்துட்டு தான் என் வீட்டுக்காரவங்க இது வெறும் 1 வெள்ளி 1.5 வெள்ளி தான் ஆன்லைனில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து என் வீட்டுக்காரவங்க இதை வாங்கி மாட்டி வச்சுருக்குறாங்க. சரியா? இது இப்போ புதுசு. ஓகே, இப்போ கட்டுறது ரொம்ப ரொம்ப பழசு. இது வந்து நம்ம டாய்லெட்டில் வந்து ஷேம்பு, ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் முகத்துக்கு கழுகுறது, சோப்புகள், டாய்லெட்டு க்ளீன் பண்ணுற இது எல்லாமே நம்ம வந்து இந்த ஒரு இதுக்குள்ளே வச்சுக்கிறலாம். இது வந்து 2 வெள்ளி 40 காசுக்கு வாங்கினது தான் நினைக்கிறேன். ஆனால் ஒட்டுறது ஆணி தேவையில்லை. இது வச்சு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு நல்லாவே இருக்குது. ஒரு நாள் ஒரு பொழுது கூட இது வந்து கீழே விழுகவே இல்லை. நான் வாங்கி வச்சிருந்து இன்னும் விழுகவே இல்லை. எனக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஷேம்பு இருக்குது, டாய்லெட்டு க்ளீன் பண்ணுறது இருக்குது, என் வீட்டுக்காரவங்க ஷேம்பு இருக்குது, பல்லு டூத் பேஸ்ட்டு இருக்குது, முகம் கழுவுறது இருக்குது, எல்லாமே இந்த ஒரு இதிலே வச்சாச்சு. நீங்கள் ஷேம்பு கூட எல்லாரும் ஒரு 5 பேர் இருந்தாலும் 5 பேரோட ஷேம்பு கூட நீங்கள் வைக்கலாம். எனக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி உள்ள பொருளை பார்த்து செக் பண்ணி வாங்கி வச்சுக்கிறங்க. நம்ம முதல்ல ஆணி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை டாய்லெட்டில். அதே மாதிரி இதுவும் அப்படி தான். சோப்பு வைக்கிறது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேருக்குள்ளே சோப்பு வைக்கலாம். நாங்கள் 2 பேர் மட்டும் இருக்கிறனால 2 சோப்பு மட்டும் இருக்குது. கை கழுவுறது வச்சுருக்கோம். இதுவும் ஒட்டுறது ஆணி அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கிச்சனுக்கு நம்ம ஆணி அடிக்க வேண்டியதில்லை, டாய்லெட்டுக்கு ஆணி அடிக்க வேண்டியதில்லை. நல்லா ஒட்டி வச்சிடலாம். நீங்கள் வந்து வாடகை வீட்டிலலாம் இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, ஆணி அடிக்கிறது வேஸ்ட்டு தானே. ஆணியே அடிக்காமல் நீங்கள் இந்த மாதிரி உள்ள பொருளை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வந்து சில நேரத்தில் டைல்ஸ்லாம் ஆணி அடித்தோம் அப்படின்னா அந்த டைல்ஸ் வந்து தெரிச்சிரும். அதனால் அதை பார்த்து தான் நம்ம செய்யணும். இந்த மாதிரி ஒட்டுற பொருள் எனக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி டாய்லெட்டில் ஏதாவது தொங்க விட்றதுக்கு, நம்ம ஈர துணியெல்லாம் ஏதாவது தொங்க விட்றதுக்கு, நம்ம தலை கிளிப்லாம் தொங்க விட்றதுக்கு நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம். இதுவும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதையும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகே? இல்லை உங்கள்கிட்ட கிளிப் இல்லை அப்படின்னா வளைவு இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வளைச்சி நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து கேஸ் கட்டு, வேறு ஏதாவது பொரிஞ்சட்டி, பால் பானை என்ன வேணுமோ நீங்கள் இது இப்படியும் தொங்க விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம ஆணி அடிக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். என் வீட்டுக்காரவங்க இந்த மாதிரி எதுவும் கம்பி எது இருந்தால் வளைச்சி வைப்பாங்க, வளைவி இருந்தாலும் வளைச்சி வைப்பாங்க. இது வந்து முள்ளு கரண்டி, அதை இப்போ கூட வளைச்சி வச்சுருக்காங்க. அதுலேயும் நீங்கள் வந்து நிறையா பொருள்களை நீங்கள் வந்து மாட்டி விட்டுக்கலாம், தொங்க விட்டுக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸு. இதெல்லாம் நம்ம ஆணி அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு கேட்டு நம்ம ஜன்னலோட கம்பி இருக்கும்ல, அதுலேயே நீங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஆணியை அடிக்காத ஒரு இது தான். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன பயனுள்ளதாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிறங்க. பயனில்லாத ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி நிறையா பொருள் நம்ம வந்து தொங்க விடலாம்.
அணியை அடிக்காமத அளவுக்கு. இது நம்ம வந்து கடையெல்லாம் வாங்க வேண்டியதில்லை. இல்லை இந்த மாதிரி இது சும்மா வளைவி இருந்தால் நீங்கள் அதை வளைச்சி அப்படியே வச்சுக்கிறலாம். இல்லைனா முள்ளுக்கரண்டி இருந்தால் கூட வளைச்சி வச்சுக்கலாம், பழைய முள்ளுக்கரண்டி. இது ஃபோன் வைக்கிறது. இது எல்லாம் ஃபோனை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆணியே தேவையில்லை. அது பின்னிக்கே உங்களுக்கு வந்து நல்லா கம்மு மாதிரி இருக்கும். அதை ஒட்டிட்டீங்கன்னா அது அப்படியே இருக்குது. இது வச்சு நான் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு. நல்லா தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும். நான் எனக்கு ரூம்பு கிச்சன் எல்லா இடத்துலையுமே வீட்டுக்காரங்க இதை வச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஆணி அடிக்க வேண்டியதில்லை. இது வந்து கிச்சன். ஓகேயா? அப்புறம் நீங்கள் இயர்ஃபோனு வயரு என்ன வேணுமோ அந்த இதில் நல்லா அப்படி ஒரு சும்மா ஆணியே அடிக்காமல் சும்மா ஒட்டிட்டு நீங்கள் அப்படியே தொங்க விட்டுக்கலாம். கிச்சன்லேருந்து டாய்லெட் வரைக்கும் நம்ம ஆணி அடிக்கவே வேண்டியதில்லை. ரூம்போ ஹாலு எதுலேயுமே ஆணி அடிக்க வேண்டியதில்லை. எல்லாமே கம்மு மாதிரி உள்ளது தான். அதை பிச்சுட்டு ஒட்டிக்கிற வேண்டியதுதான். இது வந்து ஒரு ஹேங்கரு, கதவு பின்னுக்கு வைக்கிறது. கதவு பின்னுக்கு ஆணியே அடிக்காமல் நீங்கள் இப்படி மாட்டி விட்டுக்கரலாம். சரியா? இந்த மாதிரி செஞ்சுக்கரலாம். நம்ம பின்னுக்கு வந்து நம்மளுக்கு கதவுல வந்து உள்புறம் வச்சு நீங்கள் வந்து சட்டை சிலுவார் எல்லாமே மாட்டி விட்டுக்கரலாம். ஆணியை அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நம்ம வந்து இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு ஆணி அடிக்காத இது ஒரு சில டிப்புகள் இப்போ உங்கள்கிட்ட காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி எக்கச்சக்கமான ஆணி அடிக்காத பொருள் நிறையா இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வச்சு நீங்கள் வந்து வாங்கி வச்சு யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிறங்க. ஓகே, ஆணி தான் அடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்பு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட் பதிவில் சந்திக்கலாமா? பை, see you.